இஸ்ரேல் கொடி எங்கேயுமே இல்லை இங்கே. நீங்கள் பைபிளில் வந்துட்டு ஒரு தடவை எடுத்தாலே போதும்னு இருக்குது. பட் நீங்கள் திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக 2வது தடவை எடுக்கலாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஜீசஸோட பிளேஸுக்கு வந்து பார்க்குறது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அது ஒரு மில்காக மாறிச்சுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் பைபிளில் ப்ராஃபஸி எதுவும் வேர்ட்ஸ் இல்லை. பட் இவங்க அதை பிலீவ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அந்த ஸோ கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா யோர்தான் நதியில் இருக்கோம். ஸோ யோர்தான் நதி வந்து ஜீசஸ் வந்து பேப்டைஸ் பண்ண இடம். அண்ட் தென் ஆஃப்டர் பேப்டிசம் தி ஹோலி ஸ்பிரிட் டிசெண்டட் லைக் எ டவ் அண்ட் காட்ஸ் வாய்ஸ் செட், திஸ் இஸ் மை பிலவட் சன் அண்ட் ஹூம் ஐ எம் வெல் ப்ளீஸ்ட். ஸோ அதாவது என்னென்னா, அவர் பேப்டிசம் எடுத்த பிறகு ஒரு புறா வச்சு ஒரு சிம்பிள் மாதிரி காட்டினார் எல்லாத்துக்கும். ஜான் தி பேப்டிஸ்ட் எல்லாத்துக்கும் இவர் தான் என்னோட குமாரன் அப்படின்னு சொல்லி காட்டினார். ஆக்சுவலாக இயேசு வந்து பேப்டிசம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஏன் எடுத்தாருன்னா, ஒரு முன்முதாதியாக இருக்கிறதுக்காண்டி, ஒரு சிம்பலைஸ்காண்டி எடுத்தார், எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காண்டி. ஸோ ஜீசஸே வந்து இந்த இடத்துல வந்து பேப்டிசம் எடுத்த இடம். இப்போ நம்ம போய் அங்கே போய் வந்து பேப்டிசம் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேசஸ்ஸு, யோர்தான் நதி ரிவர். நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி பேப்டிசம் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் கேள்வி கேட்கலாம், பேப்டிசம் ஆல்ரெடி எடுத்துட்டோம் திருப்பி எடுக்கலாமான்னு. அதுக்கு வந்து நீங்கள் பைபிளில் வந்துட்டு ஒரு தடவை எடுத்தாலே போதும்னு இருக்குது. பட் நீங்கள் திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக 2வது தடவை எடுக்கலாம். இது ஏன் ஸ்பெஷாலிட்டினா, ஜீசஸ் வந்து இங்கே எடுத்தனால நம்ம அங்கே எடுக்கும் போது அந்த வாட்டர் எல்லாமே வந்துட்டு புனிதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறாங்க எல்லாருமே. ஸோ அதனால் இங்கே வந்து பேப்டிசம் எடுக்கிறாங்க எல்லாருமே. இப்போ நாங்கள் வந்துட்டு போய் ஃபாதர் இருக்கார், ஸோ அவர் மூலயமா பேப்டிசம் எடுக்க போகிறோம். இதுதான் அந்த வேலி ஆஃப் ஜோர்டன் நதி. பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வாத்து இதெல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இதுக்காண்டி எல்லாருமே வந்துட்டு நாங்கள் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கோம். ஸோ நான் ட்ரெஸ் மாற்றிட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பேப்டிசம் எடுக்கணுன்னா ஒயிட் ட்ரெஸ் கொண்டு வாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து பேப்டிசம் எடுக்கலாம். இந்த தண்ணீர் பாருங்கள், இங்கே போட்டிருக்கு பாருங்கள், தி பேப்டிசம் சைட் ஆன் தி ஜோர்டான் ரிவர். ஸோ இங்கே தான் போய் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். யோர்தான் நதி. இங்கே தான் பேப்டிசம் எடுக்க போகிறோம். இங்கே ஜான் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் உங்களுக்கு திரும்புகிறேன். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்டிசம் எடுக்கிறது. ஸோ இதுதாங்க ஆண்டவர் எடுத்த பேப்டிசத்தில் நாமளும் எடுத்துட்டோம். இங்கே எல்லாருமே எடுத்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது. அதாவது என்ன மீனிங்னா, பழையதை கலைந்தது புதியதை பெறுவாயின்னு அர்த்தம். எப்படின்னா ரீபார்ன் இன்டு கிரைஸ்ட். ஸோ எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருந்தால் அதோட சின்னில் மன்னிக்கப்பட்டது. இனிமே நீ வந்து புதுப்பித்தாய். அண்டு இன்னொரு திங் என்னென்னா, யூ வில் பி எலிஜிபிள் டு என்டர் இன் டு கிங்டம் ஆஃப் ஹெவன். ஸோ அதுதான் இந்த பேப்டிசமோட மீனிங். அதுதான் ஆண்டவரும் பண்ணார். அவருக்கு வந்து ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகர் அவர் பண்ணார் இயேசு கிறிஸ்துக்கு. ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து இயேசுக்கு வந்து சிறந்த மனிதர்னே சொல்லியிருக்காரு. ஜான் தி பேப்டிஸ்ட் மாதிரி இல்லைன்னு. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், இவங்க பேப்டிஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்களா, அது வந்து வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க பாருங்கள். ஹாப்பியாக ஒன்ஸ் தே ரீபார்ன் இன் டு கிரைஸ்ட்.
இது எடுக்கும்போது அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு எட்டர்னல் லைஃப் கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ளே நீங்கள் போக முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து ஒரு அடையாளமாக இந்த பேப்டிசம் எடுத்து எல்லா மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்து காட்டினார். அதுதான் இதோட ஜோர்டானோட ரிவரோட மோஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேப்டிசம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வாட்டர் வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு வாட்டர். அதில் படும்போது ஆண்டவர் எடுத்த அந்த இடத்துல நம்ம இது படும்போது இட்ஸ் a ஸ்பெஷல் ஃபீலிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் எழுதியிருக்காங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது நம்ம வசனம். மார்க் 1:9-11 இங்கே எழுதியிருக்கு பாருங்கள் தமிழில். அதாவது இயேசு வந்து இங்கே ஞானஸ்தானம் எடுத்த வசனங்கள் வந்து இங்கே போட்டிருக்கு. அதே மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்கு. செர்பியா, ஹங்கேரியா, அந்த மாதிரி எல்லாமே. The next day. ஹாய் கைஸ், ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பாலஸ்தீனில் இருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கோம். பாருங்கள் என்ன இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து பன்னீர், ப்ரெட்டு, கார்ன், குக்கும்பர், எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா? இது வந்து எல்லோ கலரில் இருக்குது, காலிஃப்ளவர். அண்ட் தென் இது வந்து ப்ரெட்டில் ஊற்றி சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சீஸ், இதுதான் சீஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். திஸ் ஒன் எக் இருக்குது, அப்புறம் சாசேஜ், ஐ திங்க் திஸ் இஸ் போர்க், அண்ட் தென் கிழங்கு, திஸ் இஸ் எக் ஆம்ப்லேட், அண்ட் இது என்னன்னு தெரியல. A few moments later. இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோன்னா, நம்ம பெத்லகேமில் இருக்கோம். பெத்லகேம் எங்கே இருக்குன்னா பாலஸ்தீனில் இருக்குது. ஸோ நேற்று என்ன பண்ணோம், நாசரேத் முடிச்சுட்டு இஸ்ரேல்லேருந்து வெளியே வந்து அப்புறம் கப்பர்நாம் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம பெத்லகேமில் இருக்கோம். இன்றைக்கி ஐட்னரி வந்து பெத்லகேம், வேறு ஜீசஸ் பிறந்த இடம் எல்லாமே இன்றைக்கி தான் போகிறோம். இன்றைக்கி தான் முக்கியமான பிளேசஸ்ஸு. ஸோ உங்களுக்கே தெரியும், நான் பாலஸ்தீனில் இருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஹோட்டல். இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். பேரடைஸ் ஹோட்டல்னு பேர். ஸோ இங்கே வந்து நிறையா நைஜீரியன்ஸு, அந்த மாதிரி பிளாக் பீப்புள் வந்திருக்காங்க. இங்கே ஒரே ஹோட்டல் ஃபுல்லாக செம கூட்டமாக இருக்குது. குளிராகவும் இருக்குது ரொம்ப. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜாக்கெட் போட்டிருக்கேன். ஸோ சில்லாக தான் இருக்குது. இப்போ பாலஸ்தீன் உங்களுக்கே தெரியும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குன்னு. ஸோ இஸ்ரேல் கொடி எங்கேயுமே இல்லை இங்கே. ஈவந்தோ வந்து இஸ்ரேல் பக்கத்தில் இருந்தால் கூட அவங்க பற்றி பேசுகிறது எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போகணும். நான் போக போக உங்களுக்கு நான் இதோட ஹிஸ்ட்ரி, இது பாலஸ்தீனோட ஹிஸ்ட்ரி என்ன எல்லாம் சொல்கிறேன். ஸோ பாலஸ்தீன் வந்து மோஸ்ட்டாக அரபிக் தான் இருக்காங்க. முஸ்லீம்ஸ் தான் பாப்புலேஷன்ஸ் அதிகம். ஈவந்தோ ஜீசஸோட இது இருந்தால் கூட இங்கே வந்து முஸ்லீம்ஸ் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் கம்பேரிட்டிவ்லி நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இஸ்ரேலில் வந்துட்டு அதோட வெல்த்து, ப்ராஸ்பராரிட்டிலாம் செமையாக இருந்துச்சு. ஃபுட்டு, ஹோட்டல்லாம். இங்கே வந்து அவ்வளோ வசதி இல்லை. கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது அந்த கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரிக்கும். இது வந்து கொஞ்சம் புவராக இருக்கிற மாதிரி தெரியுது. இஸ்ரேல் வந்து நிறையாவே வந்துட்டு ப்ராஸ்பரிட்டி நிறையா இருக்குது. அங்கே ரிச்சாக இருந்துச்சு, நான் பார்க்கும்போது க்ரீனிஷாக இருந்துச்சு. பட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பாவப்பட்டமாக இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவ்வளோ இன்கம் இல்லை. இவங்க மோஸ்ட் ஆஃப் தி இன்கம் வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்து தான் வருது. அவங்க தான் காப்பாற்றுறாங்க. அதனால தான் அவன் வந்து இவங்கள போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் வந்து எல்லாமே உனக்கு தரேன், ஜாப்ஸ் தரேன், எல்லாமே தரேன், பட் நீ என்ன எங்களை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவன் வந்து பாலஸ்தீனை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுதான் இங்கே நிலமை. இங்கே ஹோட்டலுமே ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்குது.
ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாலாம் இல்லை. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் நார்மல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுவே பெரிய ஹோட்டல் தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற நிலமை. ஸோ நம்ம இப்போ போகும்போது பார்த்தா தெரியும். இதுதான் ஸ்ட்ரீட் ஆஃப் பாலஸ்தீன். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது பாருங்கள். ரோடு அந்த ஒரு லக்ஸுரி அதெல்லாம் தெரியல. கொஞ்சம் அந்த பாவப்பட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த கண்ட்ரி பாலஸ்தீன். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீன் வந்து கம்மியாக இருந்தால் கூட, பாவர்ட்டி அவங்களோட வாழ்வாதாரம் இதெல்லாம் கம்மியாக இருந்தால் கூட, பீப்புள் வந்து ரொம்பவே நைஸாக இருப்பாங்க இஸ்ரேல் கம்பேரிட்டிவ்லின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்பவே வெல்கமிங்காக இருப்பாங்க, கைண்டாக இருப்பாங்க பாலஸ்தீன் பீப்புள். அப்படி தான் எல்லாமே இங்கே சொல்லிக்கிறாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ்ஸ் இன் பாலஸ்தீன்ஸ். ஸோ நான் வந்து நைட்டு தான் வந்தேன். ஸோ இன்னும் நான் எதுவும் பார்க்கல. ஸோ பேசும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். A few inches later. ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட் ஸ்பாட் வந்துட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்பாட்டு. ஷெப்பர்ஸ் ஃபீல்டுன்னு ஒரு பிளேஸு. இங்கே பாருங்கள், ஷெப்பர்ஸ் ஃபீல்ட் ஸ்டான்ஸ்னரி. ஸோ இதுக்குள்ளே தான் போக போகிறோம். இது வந்து பெத்லகேமில் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. பாருங்களேன், ஃபுல்லாகவே மலை மாதிரி இருக்குது. மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் காட்சி கொடுத்த இடம். ஓகே, இயேசு பிறக்க போகிறார் என்ற நற்செய்தி இந்த இடத்துலேருந்து வந்துச்சு. ஸோ கைஸ், கேட்டிருப்பீங்களே அவர் சொல்கிறது. ஸோ இங்கே வந்து இயேசு பிறக்க போகிறாருன்னு சொல்லி காட்சி கொடுத்து இங்கே சொன்ன இடம் தான் இது, ஷெப்பர்ஸ் ஃபீல்டு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனிஷாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம பெத்லகேமில் இருக்கிறோம். வேர் ஜீசஸோட பர்த் பிளேஸ் இது. பாருங்கள், ஏஞ்சல் வந்து காட்சி கொடுக்குற மாதிரி அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இது. ஸோ இதுதான் இந்த தத்துருவமாக போட்டிருக்காங்க. ஜீசஸ் பார்ன் வரைஞ்சது. ஷெப்பர்ட்ஸ் மாட்டுத்தொலைவுகளே பிறந்தாருன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதே மாதிரி பக்கத்தில் ஆடு, மேரி எல்லாம் இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. இதுதான் அந்த இடம் மார்க்ஸ். இந்த படத்தை பாருங்களேன், எப்படி வந்தாருன்னு சொல்லி காட்டுது. ஏஞ்சல் வந்து சொன்ன மாதிரி. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவுமே ஷெப்பர்டு ஆடை வச்சு இது பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி இருக்குது இந்த பிக்கு. கைஸ், இதுதான் ஷெப்பர்ட்ஸ் கேவ். பார்த்திங்கன்னா அது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது இங்கே வந்து அப்படியே அந்த இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஷெப்பர்ட் கேவ், அதாவது மாட்டுத் தொழுகத்தில் பிறந்தார்னு சொல்லி வரும்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து வக்கீல் எல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இவருங்க இதுதான் ஜீசஸ் கிறிஸ்ட், இப்படி தான் பிறந்திருப்பார். ஆடு, ஜோசப், மரியா எல்லாம் இங்கே இருக்காங்க பாருங்கள். அப்படியே இதுதான் அந்த மாடல்ஸ் கேவ். ஹாய் கைஸ், ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட் வந்து மோஸ்ட் ஸ்பெஷல் ஸ்பாட்டு. இதுதான் சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி அண்ட் இதுதான் ஜீசஸோட பர்த் பிளேஸ் வேறு.
இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே தான் ஜீசஸ் பிறந்தார் போல். ஸோ இதோட பேர் வந்து சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குகை எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. இதோட மீனிங் என்னென்னா ஆண்டவருக்கு முன்னாடி பணிந்து போகணும், அதாவது ஹியூமினிட்டியாக இருக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதை குனிஞ்சி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுதான் இதோட சிம்பலைஸ். ஸோ வாங்க இப்போ போவோம் குனிஞ்சி. ஸோ இந்த மாதிரி குனிஞ்சி தான் போயிருக்கோம். இதுதான் சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி வேர் ஜீசஸ் born in Bethlehem. எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஜீசஸோட பிளேஸுக்கு வந்து பார்க்குறது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நம்ம இங்கே இருக்கிறோம் பாருங்களேன். ஸோ இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸோ கைஸ் நம்ம உள்ளே வரோம். உள்ளே வந்து கேவுக்குள்ளே போகலான் இருக்கோம். ஸோ கைஸ் இதுதான் ஜீசஸ் பிறந்த இடம். மாட்டுத்தொழுவத்தில் தான் பிறந்தார். பட் ஆனால் இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த இடம். ஸோ இந்த இடத்த தான் அதை மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஜீசஸ் பிறந்த இடமா. பாருங்கள், அந்த காலத்தில் வந்து மாட்டு தொழுவம், ஆடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து அதை எப்படி மாற்றிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ கீழே போய் கூட பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. பட் ஆனால் இங்கே அவ்வளோவா தெரியல இப்போ. ஸோ இதுதான் புனிதமான இடம். கைஸ் இப்போ நான் இருக்கிறது தான் பெத்லஹேமோட சர்ச்சு வேர் ஜீசஸ் வாஸ் பார்ன். இந்த இடத்த பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே அந்த ஆர்கிடெக்சர்லாம் ரோமன் இதில் இருக்குது. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே செமையாக இருக்கும். ஹலோ. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா சாப்பல் ஆஃப் இன்னசென்ஸ்ன்னு ஒரு இது. பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க ஜூஸ் ஒர்ஷிப் பண்ணுறது. கார்டு பேர் வந்து அடோனாய். அந்த அடோனாய் பேர் வந்து இங்கே போட்டிருக்காங்க, அடோனாய் ஆஸ்பீனியா. கைஸ் இப்போ வந்து ஆண்டி வந்து இந்த இடத்தோட சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுவாங்க. சொல்லுங்கள் ஆண்டி, இது என்ன? இதில் வந்து ஏரோது ராஜா வந்து ஏசப்பா பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே கோபம் அடைஞ்சு என்ன பண்ணிடுறாரு, அப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற குழந்தைங்கள 2 வயசுக்கு கீழே இருக்க எல்லா ஆண் குழந்தைங்களும் வெட்டி போட சொன்னாங்க. அதில் 16 குழந்தைங்க இந்த ஏரியாவுக்கு இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய சர்ச் இது மாசிலா சில்ட்ரன் இன்னசென்ட் சைல்டு. இது குழந்தைங்களுடைய இடம், இங்கே அடக்கம் பண்ணியிருக்க இடம் இது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ் பார்த்தீங்களா, இதுதான் அதுக்காண்டி தான் இந்த சர்ச்சை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த 16 குழந்தைங்களை கொன்னது அடக்கம் பண்ண ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். ஸோ அதுக்கு வந்து சர்ச்சு கட்டியிருக்காங்க. ஆண்டவர் பிறந்த இடத்துலையே பக்கத்துலேயே வந்துட்டு இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டோட ஆப்போசிட்டில் தான் இந்த ஒரு சர்ச்சு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கைஸ் இதோட ஸ்டாச்சு பாருங்களேன். இதுதான் ஜெரோமோட ஸ்டாச்சுவான். இவர் யாருன்னா யுகஸ்லேவாவிலேருந்து வந்தவரான். ஃபஸ்ட்டு பைபிள் வந்து ஹீப்ரூஸில் தான் இருந்துச்சு. ஸோ இவர் வந்து கன்வெர்ட் பண்ணி லாட்டினில் மாற்றினார். ஸோ இவர் வந்து இறந்த இடம் வந்து இங்கே அந்த 16 சில்ட்ரங்களுக்கு முன்னாடி உதச்சிட்டாங்க. அந்த காலு கீழே இருக்க ஒரு எலும்புக்கூடு மாதிரி இருக்கு. அது சிம்பலைஸ் தட் மேன்ஸ் லைஃப் இஸ் நத்திங். அதாவது மனுஷங்க வந்து லைஃப் வந்து ஒன்றுமே இல்லை. உங்களோட ஃபோக்கஸ் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுக்கும் ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன், எட்டர்னல் லைஃப் அதுதான் உங்களுக்கு மெயினாக இருக்கணும். இந்த உலகம் வந்து ஒரு மாயை, அது ஒரு டெம்பரவரியான ஒரு லைஃபு. ஸோ
ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் ராதர் தென் ப்ளஷர், இந்த உலகத்தோட ப்ளஷர் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சிம்பலைஸ் பண்ணுறது தான் அந்த காலு கீழே இருக்கிற எலும்புக்கோடோட சிம்பிள். ஸோ இவர் தான் ஜெரோம். A few moments later. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னா மில்க் க்ரூட். அது என்ன சிக்னிஃபிகன்ஸ்னால் ஜீசஸ்க்கு மேரி பால் கொடுக்கும் போது கீழே கொட்டுச்சு, ஸோ அது வந்து மில்காக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதில் அது வந்து பைபிளில் எங்கேயும் ப்ரூஃபாக இல்லை. பட் இவங்க பிலீவ் பண்ணி அதை வந்து சர்ச் மாதிரி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே போய் பார்ப்போம். இன் மீன் டைம் பாலஸ்தீன் பெத்லகேமோட ஸ்ட்ரீட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டு, பெத்லகேம் ஸ்ட்ரீட்டு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இங்கே தான் ஜீசஸ் பிறந்த இடம், இங்கே தான் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துருப்பார். இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கைண்டாக இருக்கிறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே தெரியுது இந்தியான்னு. ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் வில் யூஸ் டு கம் டு இந்தியா ஃப்ரம் இந்தியா. ஹலோ. Nice crosses. How are you? Thank you. How are you? Fine. Thank you. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ஜீசஸ் வந்து மேரி எகிப்துக்கு போகணுன்னு இருந்தப்போ இந்த ரூட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூட்டு வரும்போது தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாப்பில் வந்துட்டு மேரி வந்து ஜீசஸ்க்கு பால் கொடுக்கும்போது அந்த ஒரு ட்ராப் வந்து விழுந்திருக்கு போல். ஸோ அது வந்து மில்க் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இங்கே வந்து அது ஒரு மில்காக மாறிச்சின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் பைபிளில் அந்த இது இல்லை, ப்ராஃபஸி எதுவும் வேர்ட்ஸ் இல்லை. பட் இவங்க அதை பிலீவ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அந்த நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஜீசஸ் மேரி அவங்களாம் வந்துட்டு எப்போ எகிப்துக்கு போனாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். அண்டு எந்த வழியாக போனாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் இந்த மில்க் சர்ச். பாருங்க க்ளோஸில் பால் ஊட்டுற மாதிரி இருக்கா. ஸோ அதுதான் மில்க்கு க்ரூட் சர்ச்சுன்னு சொல்லி வச்சுருக்காங்க இங்கே மரியா இதை வச்சு. ஸோ அங்கே உள்ளே போய் பார்ப்போம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கேவ் மாதிரி வச்சுருக்கு. இது ஒரு புனித இடமா கருதுறாங்க. ஸோ இதுதான் அந்த இடம். ஒரு இரவு இங்கிருந்து எகிப்துக்கு செல்வதுமா தங்கியிருந்த இடம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஒரு நிமிடம் இந்த இடத்துல தான் செவிப்போம். யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பருடைய குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்காக ஒரு நிமிடம் நாம் செவிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, இதே போல நானும் ஒரு குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் என்று ஏங்கி தவிக்கின்ற எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ சகோதரிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்காதா என்ற ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசுவே, உமக்கு தெரியும் அவருடைய வேதனை. அன்னையே, உமக்கு தெரியும் அவருடைய வேதனைகள், கவலைகள், ஏக்கங்கள், அவமானங்கள் எல்லாம்.
ஆகவே இவற்றெல்லாம் உடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு அன்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடுத்த ஆண்டு இதே நாளில் நான் உன்னை சந்திக்கின்ற போது உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்ற அந்த வாக்குறுதி தொடக்க நூல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றவன். அப்பேற்பட்ட வாக்குறுதிகளால் இந்த பிள்ளைகளை நிரப்பி அவருடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கைஸ், இது வந்து ஒரு சேப்பலு. ஸோ இங்கே மாஸ் நடக்கும் போல். ஸோ அதுக்கு தான் இங்கே வச்சுருக்காங்க சேப்பல். ரொம்பவே அழகாக இருக்குது இது.